2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கால அவகாசம் நெருங்கிட்டே இருக்கு. தமிழகத்துக்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கிட்டாங்க. ஆமா, இதுல உங்கள் தரப்பு நிலைப்பாடு என்ன மேடம்? தேர்தல் நிச்சயமா மக்களுக்கு எது நல்லது, எப்படி இங்க ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும், தேர்தலை சந்திக்கிற திட்டம் அது நிச்சயமா. எப்படி இவ்வளவு தூரம் நான் மக்கள் பேசுறேன், எல்லாம் பண்றேன், அந்த மாதிரிலாம் ஒதுங்கி இருக்கிற ஆளு நான் இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இப்போ இந்த திமுக 21 ஆட்சிக்கு வந்ததே சில புரியாதவர்கள் செய்த தவறுனால இந்த தவறு நடந்துருச்சு. இனிமே அந்த தவறு நடக்காத பார்த்துக்குவேன். நிச்சயமா மக்களுக்கு நல்லது நடக்கிற ஆட்சியா, குறிப்பா சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நல்லது. வேற என்னமா பணி நிரந்தரம் முதலான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்களும் சரி, தூய்மை பணியாளர்களும் சரி தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலுமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலா போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஆனா திமுக அரசு கண்டுக்கிற மாதிரி தெரியல. உங்களுடைய கருத்து என்னமா? அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா 2005 அந்த வருஷத்துல தான் இந்த திட்டம் ஒன்று மத்திய அரசு கொடுக்குது. என்ன திட்டம்? தேசிய சுகாதார திட்டம், அதுக்கு பேரு. அதில் என்ன சொல்றாங்க, நமக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் என்ன சொல்றாங்க, அதுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல, அதாவது மருத்துவமனைகளில் வேலை ஆட்கள் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த நிலைமை இருக்கு. அதுக்காக மத்திய அரசு ஒரு திட்டத்தை புதுசாக கொண்டு வருது. அந்த திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தும் போது இங்கே முதலமைச்சராக இருந்தது அம்மா. அந்த சமயத்தில் அம்மாவும் அதை எடுத்து நம்ம தமிழகத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அம்மா 2005 இருக்கும்போது மொத்த நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம், பெரிய மருத்துவமனை, கவர்மெண்ட் இது அப்படின்னு பெருசு, சின்னதெல்லாம் இருக்கு, பெருசு சொல்றேன். அங்க மெடிக்கல் காலேஜும் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் 15 இருந்தது. அப்போ இன்னைக்கு 2025 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஆயிடுச்சு. அந்த சமயத்துல அம்மா என்ன சொல்றாங்க, அப்போலேருந்து என்ன பண்றாங்க, இது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல, மத்திய அரசு கொடுத்துருக்க திட்டமும் அதான், கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்க எடுத்து ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுத்து இதை கொடுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் அதை அப்படியே கொடுத்துக்கிட்டு வந்தோம். இப்ப கொரோனா வந்தப்போ கூட அந்த செவிலியர்கள் தான், அந்த நர்ஸுகள் தான் உயிரை நினைச்சு அவங்க வேலை செஞ்சிருந்தா எல்லாரும் சத்தமோட லீவ் போட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்துல எல்லாம் தன்னோட உயிரை பணையம் வச்சு ஒவ்வொரு செவிலியரும் வேலை பார்த்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, பிரைவேட் ஆஸ்பத்திரியெல்லாம் நமக்கு எதுக்கு இது வம்பு, இந்த பேஷண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணாங்க, பேஷண்ட் அவங்களுக்கு டெஸ்ட்ல பார்த்தோன்னே அவங்களுக்கு கொரோனான்னு இருந்தா நைஸா வெளில போங்க, நீங்க அங்க பாத்துங்க இங்க பாத்துங்கன்னு சொன்னதெல்லாமும் இருக்கு இங்க. அந்த சமயத்துல அத அவங்கள அணைச்சு பிடிச்சி செஞ்சது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். அந்த சமயத்துல எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபுல்லா வடியுது பேஷண்ட். அப்பயும் இந்த நர்ஸுங்கள் இவங்க தான் பணி வேலை செஞ்சாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், திமுக அரசாங்கம், நீங்க தேர்தலுக்கு முன்னே நல்லா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன், கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ளே டோரத்தை திறந்து கொண்டாந்து கொடுத்துருவேன்பாங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.